புலவர் புராணத்தில் குமரகுருபரர். வண்ணச்சிரவம் சுவாமிகள் எழுதிய இந்த புலவர் புராணத்திலே இருந்து நம்முடைய குமரகுருவரை பற்றிய கருத்துக்களை மட்டும் சிந்திக்கலாம். 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சிறந்த தமிழ் பெருமகனார் வண்ணச்சிரவம் தண்டபாணி சுவாமிகள். 1839ஆம் ஆண்டு திருநெல்வேலியிலே அவதரித்தார். தோன்றி தமிழ் பணியாற்றி 1898ஆம் ஆண்டு விழுப்புரம் அருகே உள்ள திருவாமாத்தூரில் இறைவன் திருவருளில் கலந்தார். சுவாமிகள் தமிழ் மொழியையும் வளப்படுத்தியதோடு கௌமார நெறியையும் அமைத்து கொடுத்தார். முருகவேளின்பால் அளவற்ற பக்தி கொண்டிருந்தாலும் கூட சௌரம், சைவம், சாக்தம், வைணவம், காணாபத்தியம், கௌமாரம் என்னும் 6 சமயங்களையும் பேதமற்ற நிலையில் போற்றினார். இச்சுவாமிகள் சிரவியாதீனத்தின் ஞானகுருநாதராக விளங்குகின்றார். இவர் பாடிய பாடல்கள் 1,00,000க்கும் அதிகமான பாடல்கள். இன்று கிடைக்கக்கூடிய பாடல்கள் ஏறக்குறைய 50,000 பாடல் மட்டும் நமக்கு கிடைக்கின்றன. ஏனைய பாடல்கள் அவர்களுடைய காலத்திலேயே அனலிலும் புனலிலும் அளிக்கப்பட்டதாக அறிகின்றோம். சுவாமிகள் பக்தி இலக்கியத்தோடு இலக்கண நூல்களையும் இயற்றியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆங்கிலேயர் அன்று ஆட்சி செய்த அந்த காலத்திலே ஆங்கிலேயரை பற்றிய ஒரு நூலும் பாடியிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆங்கிலேயர் அந்தாதி என்கின்ற அந்த நூல். அதிலே சுவாமிகள் பாடிய பல நூல்களிலே ஒன்று புலவர் புராணம். ஒரு அறிமுகம். சைவ அடியார்கள் 63 பெருமைகளை சொல்வதாக அமைந்திருப்பது சேக்கிழார் பெருமான் பெரிய புராணம். அதுபோல தமிழ் கவிகளால் இறைவனை பாடி திருவருள் பெற்ற தெய்வத்தன்மை வாய்ந்த புலவர்களின் சிறப்பை எடுத்து கூறுவதாக வண்ணச்சிரவம் சுவாமிகள் இயற்றி எழுதியது புலவர் புராணமாகும். புலவர் புராணத்தில் பெரும்பாலும் ஒவ்வொரு தமிழ் கவிஞருக்கும் ஒவ்வொரு சருக்கமாக அமைத்துள்ளார். 72 சருக்கத்தை கொண்டதாக இந்நூல் அமைந்துள்ளது. மற்ற காப்பியங்கள் போலவே பொதுப்பயரமும் அதிலே உள்ளது. பொருணை நதியின் வடகரையில் திருமால் எழுந்தருளி பெருமை சேர்க்கும் திருத்தலம் திருவைகுண்டம் என்னும் ஊரில் ஒரு வேளாளரின் ஒரு அரும் தவத்தின் பயனாக அழகிய புதல்வன் ஒருவன் ஊமையாக பிறந்தான் என்பதை சுவாமிகள் முதல் பாடலில் கூறுகின்றார். அருள்மிகும் ஒரு வேளாளன் அரும் தவத்தின் பயனாகி ஒரு புதல்வன் எழில்மிக்கான் ஊமையாய் பிறந்தானே என்று முதல் பாடலிலே சொல்கின்றார். அவருடைய வரலாறு நமக்கெல்லாம் தெரியும். 5 வயது வரை ஊமையாக இருந்த குமரகுருபரரை அவருடைய பெற்றோர்கள் திருச்செந்தூருக்கு எடுத்துச் சென்று முருகப்பெருமானிடத்திலே வேண்டுகின்றார்கள். நாங்கள் 48 நாட்கள் விரதம் இருக்கின்றோம். விரதத்தினுடைய நிறைவிலே இந்த குழந்தை பேசவில்லை என்றால் நாங்கள் மூவரும் கடலிலே விழுந்து உயிரை மாய்த்துக் கொள்வோம் என்று நினைந்து விரதத்தை மேற்கொள்ளுகின்றார்கள். இவ்விரதத்தினுடைய நிறைவு நாளிலே முருகப்பெருமான் தோன்றி அந்த குழந்தையினுடைய நாவிலே பூமேவு என்று சொல்லுகின்ற சொல்லை எடுத்து கொடுத்து நாவிலே எழுதியதாக நமக்கு வரலாறுகள் சொல்லுகின்றது. அதன் பின்பு அந்த குழந்தை கந்தர் கலிவெண்பா என்று சொல்லுகின்ற குட்டி கந்தபுராணத்தை சைவ சித்தாந்த கருத்துக்களோடு பாடியதை நாம் உணர முடிகின்றது. சுந்தரமூர்த்தி நாயனாரின் திருத்தொண்டர் தொகையை அடியொற்றி சுவாமிகள் 108 முருகனுடைய அடியார்களை போற்றி கௌமாரத் தொகை என்னும் நூலை தண்டபாணி சுவாமிகள் இயற்றியுள்ளார். அந்நூலில் சுவாமிகள் குமரகுருபரரை 11வது கௌமார அடியாராக கொண்டுள்ளார். இவரை குறிப்பிடும் பொழுது உலகம் உய்வதற்காக ஊமையாக தோன்றினார் என்கின்றார். உலகுய்வான் ஊமையென வந்த முனிவனை போற்றி என்ற அந்நூற்பா பகுதியாகும். கௌமாரத் தொகை 2வது சருக்கத்திலே இருக்கின்றது. பூத பரம்பரை பொழியே புனிதவாய் மலர்ந்தழுத திருஞான சம்பந்தர் எனும் சேக்கிழாரினுடைய அமுத வாக்கை நினைவூட்டுகின்றது. 5ஆம் அகவை வரை ஊமையாக இருந்த குழந்தையை பார்த்த பெற்றோர்கள் வருத்தம் கொண்டார்கள். பெற்றோர் மைந்தனை திருச்செந்தூருக்கு அழைத்துச் சென்று செந்திலாண்டவர் திருத்தாலை வணங்கி முறையிட்டார்கள் என்று அந்த இதிலே பார்க்கின்றோம். அந்த விரதம் நிறைவுறும் நாளில் பகல் வழிபாடும் நிறைவு பெற்று சூரியன் மறையும் அந்தி மாலை பொழுதில் இறைவன் சன்னதியில் நின்று முருகப்பெருமானை நினைந்து இன்று பயன் கை வருமோ அல்லது இறப்புத்தான் வருமோ என்று அஞ்சி வழிபடுகின்ற பொழுது முருகப்பெருமான் ஒரு அர்ச்சகர் மீது ஆவேசமாக வந்து கையில் வேலெடுத்து பூமாலை ஒன்றை முதலையின் கழுத்தில் இட்டு தீர்த்தம் தெளித்தான். அதனால் பலவினைகள் தீர்ந்து பேசும் திறனை பெற்ற அம்மதலை இறைவன் பூ எனும் முதலடி எடுத்துக் கொடுக்க குழந்தை அக்கணமே பாடும் திறத்தை பெற்றது. அப்புத்திரன் மொழி பற்றி பா எனும் இனத்து யாரும் பகரோடை என பகர்ந்தான் என்று நம்முடைய சுவாமிகள் புலவர் புராணத்திலே கூறுகின்றார். பூமேவு சிங்கமள புத்தேளும் என்பது கந்தர் கலிவெண்பாவினுடைய முதல் தொடக்க கந்தர் கலிவெண்பாவை குமரகுருவர் பாடி முடித்தார் என்பது பார்க்கின்றோம். பேசும் திறத்தோடு புலமை பெற்றையும் பெற்ற குழந்தையை பார்த்த பெற்றோரும் அங்கிருந்த அனைவரும் இறையருளின் சிறப்பை அதிசயித்து மகிழ்வுற்றனர்.
இவ்விடத்தில் வண்ணச்சிறந்த அடபானு சாமிகள் முன்னமோர் ஊமையையும் ஒரு முடவனும் இத்தலத்தில் தம் குறை நீக்கி பயனடைந்துள்ளனர் என்னும் பழைய செவிவழி செய்தியையும் குறிப்பிட்டுள்ளது. செந்திலாண்டவர் பெருமை எவ்வளவு உயர்ந்தது என எண்ணி மகிழ்கின்றார் சுவாமிகள். முன்னர் ஓர் ஊமையையும் முடவனையும் திருத்தியவா பின்னர் ஓர் ஊமையை பேசுவித்தான் எனும் சீர்த்தி கண்ணல்வேய் போல் வளரும் கழனி மழி திருச்செந்தூர் மன்னனாம் முருகேசன் மாட்சியடை வாய்த்ததுவோ என்று சொல்லுகின்றார்கள்.